கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ்னா என்னன்றத பார்க்கலாம். ஒரு நுண்ணுயிருக்கும் ஒரு நோய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய காரணத் தொடர்பை நிறுவுறதுக்கு பயன்படுத்தப்படுற அளவுகோல்களின் ஒரு தொகுப்பு தான் கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட நோய் ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிர் தான் காரணமா அப்படின்றத கண்டறியறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு செட் ஆஃப் கிரைட்டீரியா தான் கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ். இதை ராபர்ட் கோக்ன்ற ஒரு ஜெர்மன் பிசிசியன் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இதனாலேயே கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னு அதற்கு பெயரிடப்பட்டது. இதில் 4 கிரைட்டீரியா இருக்குது. இப்போ அந்த 4 கிரைட்டீரியாவையுமே என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒரு குறிப்பிட்ட நோய் ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிர் தான் காரணமா அப்படின்றத கண்டறிகிறதுக்கு பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து அந்த குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய பிளட் சாம்பிள்ஸையோ டிஷ்யூ சாம்பிள்ஸையோ, அதாவது ரத்த மாதிரிகளையோ திசு மாதிரிகளையோ சேகரித்து அதை நுண்ணோக்கியை பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த அத்தனை மாதிரிகள்லையுமே, அதாவது அந்த குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட உயிரினங்களினுடைய அத்தனை மாதிரிகள்லையுமே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிர் இருக்கா அப்படின்றத கண்டறியணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த உயிரினங்களினுடைய அத்தனை மாதிரிகள்லையுமே ஒரு குறிப்பிட்ட வகையான நுண்ணுயிர் இருந்தது அப்படின்னா, அப்போ இந்த குறிப்பிட்ட வகையான நுண்ணுயிர் அந்த ஒரு குறிப்பிட்ட நோய் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்ற அந்த ஒரு கணிப்புக்கு வர முடியும். ஆனால் அந்த கணிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பண்ணணும். அதுதான் இதே நுண்ணுயிர்கள், அதாவது அந்த குறிப்பிட்ட வகையான நோயினால் பாதிக்கப்பட்ட உயிரினங்களினுடைய அனைத்து மாதிரிகள்லையுமே இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நுண்ணுயிர் வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய மாதிரிகளில் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணி அது இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தணும். ஏன்னா இப்போ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஒரு மாதிரிகள்லையுமே இந்த குறிப்பிட்ட வகையான நுண்ணுயிர் இருந்தது அப்படின்னா, அப்போ இந்த நுண்ணுயிர் வந்து அந்த குறிப்பிட்ட நோய் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நோய் ஏற்படுறதுக்கு இந்த குறிப்பிட்ட நுண்ணுயிர் தான் காரணம் அப்படின்னா, அப்போ அந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் இந்த நோய் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த நோய் ஏற்படாமல் அந்த குறிப்பிட்ட நுண்ணுயிரும் அதில் இந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய மாதிரிகளில் இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த குறிப்பிட்ட நுண்ணுயிர் வந்து அந்த குறிப்பிட்ட நோய் ஏற்படுறதுக்கு காரணம் கிடையாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட உயிரினங்களினுடைய மாதிரிகளை சேகரித்து அதில் ஏதாவது அத்தனை மாதிரிகள்லையுமே ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிர் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நுண்ணுயிர் வந்து மற்ற ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய மாதிரிகளில் இருக்கக்கூடாது. ஸோ அதையும் வந்து உறுதிப்படுத்திக்கணும். அப்படி பண்ணிட்டா அப்போ இந்த ஒரு நுண்ணுயிர் தான் அந்த குறிப்பிட்ட நோய் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்ற கணிப்புக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் அந்த 4 கிரைட்டீரியாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த இப்போ ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிரை வந்து எடுத்தாச்சு. இந்த நுண்ணுயிர் வந்து அனைத்து உயிரினங்களினுடைய, குறிப்பாக வந்து இந்த குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களினுடைய மாதிரிகளையும் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தியாச்சு அப்படின்னா, இப்போ அந்த நுண்ணுயிரை வந்து லேபரட்டரி செட்டிங்கில் வச்சு கல்ச்சர் பண்ணணும், வளர்க்கணும். அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நுண்ணுயிர்கள் வந்து கிடச்சிருக்கும். அந்த நுண்ணுயிர்களை கொண்டு போய் நியூட்ரியன் ரிச் மீடியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் வச்சு வளர்க்கணும். நியூட்ரியன் ரிச் மீடியம் அப்படின்னா ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அதில் வந்து நுண்ணுயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழல் இருக்கும். குறிப்பாக வந்து நுண்ணுயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து, நுண்ணுயிர்களுக்கு தேவையான வெப்பநிலை அதெல்லாம் வந்து சரியாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த நுண்ணுயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீடியம் தான் நியூட்ரியன் ரிச் மீடியம் அப்படின்றது. ஸோ அதில் வச்சு அந்த நுண்ணுயிர்களை வந்து கல்ச்சர் பண்ணணும். அப்படி பண்ணுறதன் மூலமாக காலப்போக்கில் அந்த நுண்ணுயிர்கள் வந்து நிறைய நுண்ணுயிர்களாக வந்து மாறத் தொடங்கும். அப்படி மாறின பிறகு இதுதான் வந்து செகண்ட், அதாவது ரெண்டாவது பண்ணக்கூடியது என்னென்னா, இந்த மாதிரி லேபரட்டரி செட்டிங்கில் வச்சு அந்த நுண்ணுயிர்களை, அந்த குறிப்பிட்ட வகையான நுண்ணுயிர்களை எடுத்து அதை வந்து பியூர் கல்ச்சரில் வச்சு வளர்க்கணும். ஸோ இப்படி வளர்க்குறது தான் வந்து செகண்ட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறமா மூணாவது என்ன பண்ணணும்னா, இப்போ வளர்த்த பிறகு இப்போ நிறைய நுண்ணுயிர்களாக வந்து அது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் கொஞ்சம் நுண்ணுயிர்களை எடுத்துகிட்டு போய் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உயிரினங்களுக்குள்ளே செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது அந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்படுதா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை அந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டுருச்சு, இந்த குறிப்பிட்ட நுண்ணுயிர்களை வந்து உள்ளே செலுத்தின உடனே அப்படின்னா, அப்போ அந்த குறிப்பிட்ட நோய் ஏற்படுறதுக்கு இந்த குறிப்பிட்ட நுண்ணுயிர்கள் தான் வந்து காரணம் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வலுவான ஒரு ஆதாரம் வந்து இது இருக்கும். ஸோ இதுக்காக மூணாவது பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த நிறைய வளர்க்கப்பட்ட அந்த நுண்ணுயிர்கள் அதை கொண்டு போய்
போய் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உயிரினங்களுக்குள்ள செலுத்தி அந்த உயிரினங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்படுதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா 4வது செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த உயிரினங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட பிறகு அந்த உயிரினங்களினுடைய சாம்பிள்ஸை வந்து மறுபடியும் வந்து சேகரிக்கணும். சேகரித்து அதை மறுபடியும் நுண்ணோக்கியை பயன்படுத்தி ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து ஐசோலேட் பண்ணி எடுத்துடணும். இப்போ எடுக்கப்பட்ட இந்த நுண்ணுயிரையும் அதே மாதிரி ஏற்கனவே லேபரட்டரியில் வச்சு வளர்க்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள், இந்த 2 நுண்ணுயிர்களும் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இந்த குறிப்பிட்ட நோயை ஏற்படுத்தக்கூடியது இந்த குறிப்பிட்ட வகையான நுண்ணுயிர்கள் தான் அப்படின்றத உறுதிப்படுத்திடலாம். ஸோ இதுதான் வந்து 4வது பண்ண வேண்டியது. அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதில் அத்தனை சாம்பிள்ஸ்லையுமே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிர் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த நுண்ணுயிர் வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய மாதிரிகளில் இருக்கக்கூடாது, அது இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது ஃபஸ்ட்டு. 2வது, அந்த இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட உயிரினங்களினுடைய மாதிரிகளில் மட்டும் இந்த நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த நுண்ணுயிர்களை கொண்டு போய் லேபரட்டரி செட்டிங்கில் வச்சு பியூர் கல்ச்சரில் வளர்க்கணும். அது 2வது. 3வது, அந்த வளர்க்கப்பட்ட அத்தனை நுண்ணுயிர்களில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை எடுத்துகிட்டு போய் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உயிரினங்களில் செலுத்தி அந்த உயிரினங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்படுதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும். அப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு உறுதியானதுக்கப்புறமா அந்த பாதிக்கப்பட்ட அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த உயிரினங்கள்லேருந்து மறுபடியும் வந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதிலிருந்து அந்த நுண்ணுயிர்களை வந்து ஐசோலேட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ இந்த நுண்ணுயிர்களும் ஏற்கனவே அந்த லேபரட்டரியில் வச்சு வளர்க்கப்பட்ட நுண்ணுயிர்களும் ஐடென்டிக்கலாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த குறிப்பிட்ட நோய் ஏற்படுறதுக்கு அந்த குறிப்பிட்ட நுண்ணுயிர் தான் காரணம் அப்படின்றத கண்டறிஞ்சிடலாம். ஸோ இந்த 4 பாஸ்டுலேட்ஸ் தான் 4 கிரைட்டீரியா அப்படின்றது. இந்த 4 கிரைட்டீரியா தான் கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்றத இதை ராபர்ட் கோக் தான் வந்து முன்மொழிஞ்சாங்க. இதை இவரே வந்து பயன்படுத்தவும் செஞ்சாங்க. இப்போ இவர் எப்படி இதை பயன்படுத்தினார் அப்படின்றத சொன்னால் உங்களுக்கு இன்னும் அது ரொம்ப எளிமையாக புரியும். அதாவது ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. இந்த தொற்று நோயானது மனிதர்களையும் பாதிக்கும், விலங்குகளையும் பாதிக்கும். ஸோ ராபர்ட் கோக் வந்து விலங்குகளில் இந்த ஆந்த்ராக்ஸ் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டறிகிறதுக்கு இந்த ஆந்த்ராக்ஸ்னால் பாதிக்கப்பட்ட விலங்குகளினுடைய பிளட் சாம்பிள்ஸையும் டிஷ்யூ சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணாங்க. கலெக்ட் பண்ணி அதை நுண்ணோக்கியை பயன்படுத்தி ஆய்வு செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட ராட் ஷேப்டு பாக்டீரியம் இருக்குது அப்படின்றத ராபர்ட் கோக் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ராட் ஷேப்டு பாக்டீரியம், அதாவது கம்பி வடிவிலான பாக்டீரியா, அது வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விலங்குகளில் இருக்கா அப்படின்றத ராபர்ட் கோக் வந்து பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ராட் ஷேப்டு பாக்டீரியம் வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விலங்குகளினுடைய உடலில் வந்து இல்லை. ஸோ அதை ராபர்ட் கோக் வந்து ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா அந்த ராட் ஷேப்டு பாக்டீரியாவை கொண்டு போய் அவர் லேபரட்டரி செட்டிங்கில் வச்சு வளர்த்தாங்க. அது வளர்த்த பிறகு அந்த பாக்டீரியம் நிறைய பாக்டீரியாவாக வந்து மாறினது. அதுக்கப்புறமா அந்த நிறைய பாக்டீரியாவாக மாறினது அதுதான் வந்து 2வது ராபர்ட் கோக் பண்ணது. இதுக்கப்புறம் தான் அந்த நிறைய பாக்டீரியாவாக மாறினதுலேருந்து கொஞ்சம் பாக்டீரியாவை ராபர்ட் கோக் எடுத்துகிட்டு போய் ஆரோக்கியமாக இருந்த விலங்குகளுக்குள்ளே செலுத்தினாங்க. செலுத்தின உடனே அந்த ஆரோக்கியமாக இருந்த விலங்குகள் வந்து ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற அந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டது. ஸோ இதை வந்து 3வதாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணி ராபர்ட் கோக் வந்து இந்த ராட் ஷேப்டு பாக்டீரியா தான் வந்து ஆந்த்ராக்ஸ் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்றதுக்குண்டான ஆதாரத்தை வலுவாக வந்து வச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆந்த்ராக்ஸ்னால பாதிக்கப்பட்ட இப்போ 3வதாக இந்த விஷயம் வந்து பண்ணும்போது பாதிக்கப்பட்ட அந்த விலங்குகளினுடைய சாம்பிள்ஸை ராபர்ட் கோக் வந்து கலெக்ட் பண்ணாங்க. கலெக்ட் பண்ணி அதை வந்து ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செய்யும்போது அதில் குறிப்பிட்ட வகையான அதே ராட் ஷேப்டு பாக்டீரியா வந்து இருந்தது. ஸோ அதை வந்து அவர் மறுபடியும் ஐசோலேட் வந்து பண்ணி எடுத்தாங்க. இதை 4வதாக இவர் பண்ணாங்க. ஸோ பண்ணி எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே லேபரட்டரியில் செட்டிங்கில் வச்சு வளர்த்த அந்த ராட் ஷேப்டு பாக்டீரியாவோட இந்த பாக்டீரியாவும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே இதாக தான் இருந்தது. ஸோ இந்த ராட் ஷேப்டு பாக்டீரியம் தான் ஆந்த்ராக்ஸ் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு 1876ஆம் ஆண்டு ராபர்ட் கோக் வந்து இப்படி
தான் அவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஆந்த்ராக்ஸை ஏற்படுத்தக்கூடிய ராட் சேஃப்ட் பாக்டீரியம் வந்து பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற பெயர் பெற்றது. இதே மாதிரியே இவர் 1882ஆம் ஆண்டு டிபர்குலோசிஸ் அப்படின்ற டிபி நோய் ஏற்படுறதுக்கு மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோசிஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1883ஆம் ஆண்டு விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு பாக்டீரியம் தான் காலரா ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்றதையும் இவர் கண்டறிஞ்சாங்க. ஸோ இப்படி இவர் கண்டறிஞ்சது எல்லாமே இந்த 4 கிரைட்டீரியாவை பயன்படுத்தி தான். ஸோ அதை ராபர்ட் கோக் தான் வந்து கண்டறிஞ்சு அந்த மாதிரி வந்து இந்த பாக்டீரியம் எல்லாம் இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1884ஆம் ஆண்டு தான் இந்த கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸை ராபர்ட் கோக் வந்து முன்மொழிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அது அஃபீஷியலாக 1890 பயன்பாட்டிற்கு வந்து நிறைய நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் கண்டறியப்படுறதுக்கு இந்த கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ் வந்து காரணமாக இருந்தது. ஸோ ராபர்ட் கோக் இது பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ், அதாவது நோயின் கிருமி கோட்பாடு, அதுக்கு வந்து வலு சேர்த்ததே ராபர்ட் கோக்கோடைய ஃபஸ்ட்டு அந்த ஆந்த்ராக்ஸை ஏற்படுத்தக்கூடியது ஒரு பாக்டீரியம் அப்படின்னு கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸை பயன்படுத்தி இவர் கண்டறிஞ்சு அந்த டிஸ்கவரி தான். ஏன்னா ஒரு வகையான நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது, அது வந்து நீர் நிலம் காற்று மாதிரியான சூழல்களில் வாழுது. அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தான் நோய்கள் ஏற்படுறது காரணம் அப்படின்னு லூயி பாஸ்டர் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதை உறுதிப்படுத்தினது ராபர்ட் கோக்கோடைய இந்த கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு முக்கியமானது இந்த கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ். இதில் வந்து சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதாவது வைரஸ்னால பாதிக்கப்படக்கூடிய நோய்கள், அதுக்கு வந்து இந்த வைரஸை கண்டறிகிறதுக்கெல்லாம் கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸை வந்து பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி சில வகையான பாக்டீரியாவை கண்டறிகிறதுக்கும் இந்த கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. குறிப்பாக வந்து லெப்ரசி அப்படின்னு ஒரு நோய், அதை ஏற்படுத்தக்கூடிய மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்ற பாக்டீரியம், அதெல்லாம் வந்து இந்த கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி கண்டறிய முடியாது. ஏன்னா இந்த ரெண்டாவதாக என்ன பண்ணணும், இந்த 4 கிரைட்டீரியாவில் ரெண்டாவதாக பண்ண வேண்டிய லேபரட்டரி செட்டிங்கில் வச்சு ஆர்டிஃபிஷியலாக அந்த பாக்டீரியாவை வந்து வளர்க்கணும். ஆனால் இந்த மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்ற பாக்டீரியமை அப்படிலாம் வளர்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ் வந்து அந்த லெப்ரசியை ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு கண்டறிகிறது பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் ஒரு சில வகையான நோய்கள் வந்து பல வகையான காரணங்கள்னால ஏற்படும். குறிப்பாக வந்து நிமோனியா வந்து பாக்டீரியானாலையும் ஏற்படும், வைரஸஸ்னாலையும் ஏற்படும், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னாலையும் ஏற்படும். அதனால் இந்த கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ் வந்து அதுக்கும் வந்து யூஸ் ஆகாது. ஆனால் இதை தவிர, இந்த லிமிட்டேஷன்ஸ் தவிர மற்றபடி இந்த ஒரு நோய் ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியம் தான் காரணம் அப்படின்னா அதை கண்டறிகிறதுக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்றது ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங்கான ஒர்க்காக இருக்குது. ஸோ கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்றது ஒரு கிரைட்டீரியா. அது வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோய் ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிர் தான் காரணமாக அப்படின்றத கண்டறிகிறதுக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ இதுதான் வந்து கோக்ஸ் பாஸ்டுலேட்ஸ். இது புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ராபர்ட் கோக் வந்து இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ராபர்ட் கோக் வந்து எப்போ எங்கே பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, இன்னும் என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியாகவே நான் பேசியிருக்கேன். ஸோ ராபர்ட் கோக்கோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கட்டாயமாக பாருங்கள். Thank you.